எட்டி, 2 பேரும் திருவிழா கடைக்கு போங்க. அம்மா 50 ரூபா தாரேன். ஆளுக்கு பங்கு வச்சு நிறைய சாதனை வாங்குங்க என்ன. எனக்கு 50 ரூபாய 2 பேரும் பங்கு வச்சணுமா? அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை ரூபாய் வரும்? ஏன் எனக்கு பள்ளிக்கு போற உனக்கு தெரியாதா? 50 ரூபாயில ஒரு ஆளுக்கு எத்தனை ரூபா வரேன்னு. கூட கண்ணாடி ஒரு ஆளு 25 ரூபா. இந்த 25 ரூபா வச்சு தான் நிறைய எல்லாம் பிடிச்ச சாதனை எல்லாம் வாங்கணுமா. இப்படி அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கு 5 ரூபா திறம்பிட்டி. 5 ரூபாயை கொண்டே நாங்கள் சந்தோஷமா போவோம். 50 ரூபா தந்து உங்களுக்கு பொறுக்க இல்லையா? அந்த திருவிழா கடையில் ஒரு குஷி ஸ்லேட்டுக்கு விலையே 50 ரூபா. நாங்கள் இந்த 50 ரூபாய் கொண்டு என்னத்தை வாங்க? அதான் அதான் ஆளுக்கு 50 ரூபாயா? 50 ரூபா 2 பேரும் பங்கு போடணுமா? ஒரு குஷி ஸ்லேட்டை 2ஆ உடச்சி 2 பேரும் வைக்கணுமா? குட்டை ஒரு காலை 2 பேருக்கு நாட்டின் இறங்கி இந்த 50 ரூபாயும் இல்லை. குட்டை காக்கா கொண்ட நம்ம 2 பேரும் போய் 50 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி குடிச்சலான்னா? குட்டை ஒரு கோன் ஐஸே 30 ரூபாட்டி. இதில் எங்கே பங்கு வச்சு குடிச்சதுக்கு? ஐஸு கீஸுன்னு 2 பேரும் ஏதாவது ஐஸு கடைக்கிட்ட நிற்கிறத பார்த்தேன்னா 2 பேர் காலையும் வெட்டி அடுப்பில் வச்சிருவேன். இது நம்ம உங்கள் கதை நல்லா இருக்கே. 50 ரூபாய் தந்துட்டு ஐஸும் தின்னக்கூடாது ஒன்றும் தின்னக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்யுது? குட்டை திருவிழா கடையில் போய் நல்ல நல்ல பொருட்கள் இருக்கான், அதை வாங்குங்கட்டி. கண்ணாடி வா போவோம் வா. அம்மா வாங்கம்மா, விதவிதமான வளையல் இருக்குமா, வாங்கம்மா வாங்குங்கம்மா. அங்கிள், அந்த சோப்பு கலர் கண்ணாடி வளையல் எவ்வளோ ரூபா? அம்மா இது வந்து ஒரு டஜன் 100 ரூபாய் மட்டும்தாம்மா. என்னது 100 ரூபாயா? டீ பாத்தியா, நம்மளால ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்க முடியாது டீ. அங்கிள், அந்த கல்லு வச்ச ஸ்லைடு எத்தனை ரூபா? அது 75 ரூபாய்மா. அங்கிள், 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வளையல் இருந்தா தருவீங்களா? 50 ரூபாய்க்கா? 50 ரூபாய்க்கு இந்த வளையல என்ன ஒன்றும் இல்லை. வேணும்னா ஒரு டப்பா பொட்டு இருக்கு, அதை கொண்டு போ 50 ரூபாய்க்கு. கூட கண்ணாடி பொட்டு ஒன்று வேண்டாம். எனக்கு உன பொட்டு ஒன்று பிடிச்சாது. பொட்டு ஒன்று வாங்காத. உனக்கு யார் வாங்கினா? நான் இது எனக்குலாம் வாங்கி வாங்கியவ உனக்கு பங்கு 25 ரூபாய்க்கு வாங்கு. எதுக்கு எனக்கு பங்கு சேர்த்து எடுக்கிற? எனக்கு 25 ரூபாயா? அம்மா விற்கிற விலைவாசியில 25 ரூபாய் கொண்டா வந்தீங்க. அங்கிள், உங்க கடையில 25 ரூபாய்க்கு என்ன இருக்குது? 25 ரூபாய்க்கு இங்க ஒரு வெங்காயம் இல்லாம. நீங்க போங்க, தயவு செய்து போங்க. பாத்தியாட்டி, இந்த அம்மாக்கு அதுல நம்ம எங்கெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது. சரி, அப்படின்னா ஒரு கோனாச்சும் தாங்க. கோனு 150 ரூபாய். இன்னும் இந்த ஆளு இவ்வளோ விலை சொல்றாரு. கிட்னி எடுத்து தான் இவரை கடையில் இருக்க சாதனத்தில் வாங்கணும் போல. ஆமாட்டி கண்ணாடி, நம்மள வேற கடையா இல்லை, வா போவோம். நம்ம சந்தை கடையில் போய் வாங்கினா கூட இதோட மலிவா கிட்டும். இவர் ரொம்ப தான் விலை சொல்றாரு. ஆமா ஆமா, சந்தை கடையில் போ. 50 ரூபாய்க்கு உனக்கு 5 டஜன் வளையல் தருவான், வாங்கி போட்டுக்கோங்க என்ன. போங்க 2 பேரும் 50 ரூபாயை கொண்டு. நாங்கள் போகிறோம், நீங்கள் வாயை மூடுங்க. எம்மா, அந்த 50 ரூபாயை கையில் வச்சுக்காதீங்க, தொலைச்சிருவீங்க. அக்கௌண்ட்ல ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க அம்மா. நீங்க ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க, நாங்க போறோம். இட்டி காக்கா கொண்ட ஐஸ்கிரீம் கிடைக்கிறதுக்கிட்ட கூட்டிட்டு வந்த அம்மா தான் ஐஸ்கிரீம் சாப்பிட விடன்னு சொல்லிச்சுல. குட்டை கண்ணாடி, இது எனக்கு ஃப்ரெண்டு அம்மையை கடட்டி. அவங்க எனக்கு சும்மாவே ஐஸ்கிரீம் தருவாங்க. இட்டி காக்கா கொண்ட நிஜமா வெட்டி சொல்ற, சும்மா தருவாங்களாட்டி ஐஸ்கிரீமு? ஆமாட்டி, அதனால ஒன்றும் இல்லை சரியா. நம்ம இங்கே நைஸ் ஐஸ்கிரீம் அம்மையை காணாம குடிச்சிட்டு போகலாம். இது சரிட்டி, நம்ம எந்த ரூபாய்க்குள்ள ஐஸ்கிரீம் வாங்குவோம்? அவ எனக்கு உயிர் தோழிட்டி. எவ்வளோ கூடுதல் ஐஸ்கிரீம் வேணாலும் நம்ம 2 பேரும் வாங்கி சாப்பிடலாம் சரியா. நம்ம 2 பேரும் இங்கேருந்து 2 சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒரு ஃபேமிலி பேக் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போமா? வீட்டுக்கு கொண்டு போய் அம்மையை காணாமல் ஒழிச்சு வச்சு திங்கலாம் சரியாட்டி. சரிட்டி கொண்ட எங்க உன ஃப்ரெண்டுக்கு அம்மையை காணவே இல்லை. எப்பா என்னடா வியாபாரமே ஆவேலேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். 2 கேனச்சிய வந்துட்டாளுவ. ஆன்டி எப்படி இருக்கீங்க ஆன்டி? எம்மா நீ யாரு? நீ என் மகளோட ஃப்ரெண்டு தானம்மா? ஆமாண்டி நான் உங்க மகளோட ஃப்ரெண்டு தான் ஆண்டி. ஆண்டி நான் இவளோட தங்கச்சி. எனக்கும் உங்க மகளை ரொம்ப தெரியும். நானும் அவளை ரொம்ப பழக்கம்தான். அப்பாடா, இவ்வளவு தலையிலே எல்லா ஐஸ்கிரீமையும் கெட்டிடுவோம். அம்மா, நம்ம கடை இருக்குமே, நீங்க அங்க எங்க போறீங்க? வாங்க, வந்து நம்ம கடையில இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. சரி ஆண்டி சரி. இங்கே பாருங்கம்மா, மெனு கார்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீமோ பார்த்து சொல்லுங்க, எது வேணும்னு சொல்லுங்க, எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. குட்டை கண்ணாடி, இப்போ போய் நல்லதா பாதாம் பிஸ்தா எல்லாம் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் உண்டு இல்லாட்டி அதை சாப்பிடுவோம். ஆண்டி, எங்களுக்கு பாதாம் பிஸ்தா எல்லாம் தூவி போட்டு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அந்த ஐஸ்கிரீம் வேணும் ஆண்டி. ஒரு ஐஸ்கிரீமை 2 பேரும் சாப்பிட்றீங்களா? என்ன தட்டி, உனக்கு ஃப்ரெண்டு அம்மா ஒரு ஐஸ்கிரீமை 2 பேரும் சாப்பிடுதலான்னு கேட்குது கஞ்ச பிஸ்னாரி. ஆண்டி, எங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாகவே தாங்க ஆண்டி.
அப்பாடா 500 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி அழுவ. 2 பேரும் நல்லா சாப்பிடுங்கம்மா. 2லாம் கொஞ்சம் வெரைட்டி வித்தியாசமானது, நல்லா சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டா இருக்குது. குட்டி இதுல நிறைய பிஸ்தாலாம் கிடக்குது டீ. பொறுமையா சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு தான், பொறுமையா சாப்பிடுங்க. கண்ணாடி பேசாம சாப்பிடு சரியா, நல்லா ருசிச்சு சாப்பிடுவோம். அம்மாட்டி வாசியில கிடைச்சது எதுக்கு விட்டு வச்சுட்டு நல்லா சாப்பிடுவோம். ஏம்மா வேற ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? ஆமா ஆண்டி, வீட்டுக்கு கொண்டு போக ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வேணும். 2 வேணும் ஆண்டி. சரிம்மா, நான் பேக் பண்ணி தாரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்க பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீயா கொடுத்ததுக்கு. ஃப்ரீயா கொடுத்தனா கூட? யாரும் உங்கள்கிட்ட சொன்னது நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தேன்னு? மரியாதையா தின்னதுக்கும் பார்சலுக்கும் சேர்த்து 1000 ரூபாயை வச்சுட்டு போயிருங்க. எனக்கு 1000 ரூபாயா? 1000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு கூட எங்களுக்கு தெரியாது. 1000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியாதவளோ எதுக்கிட்டு இங்கே தின்ன வந்திய? என் ஃப்ரெண்டோட அம்மான்னு நினச்சிதான் நாங்கள் இங்கே ஃப்ரீயாக தருவீங்கன்னு வந்தோம். தலையில் இழிச்சவன் எழுதிட்டு இருக்காட்டி வார பரவலெல்லாம் ஃப்ரீயாக இங்கே ஐஸ்கிரீம் கொடுக்கேன்னு. எங்ககிட்டே 50 ரூபாய் தான் இருக்குது. 50 ரூபாய் வச்சு ஆட்டிட்டு தான் 2 பேரும் ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு வந்தீங்களோ? ஆண்டி எங்ககிட்ட காசு இல்லை ஆண்டி. உங்களுக்கு ஃப்ரீ ஐஸ்கிரீம் தர நான் இங்கே அன்னதான கடையை நடத்திட்டு இருக்கேன். நானே வட்டிக்கு வாங்கி ஐஸ் டப்பாயில் வச்சு கொண்டு திரிஞ்சு விற்றா உங்களுக்கு ஃப்ரீயாக தர வட்டி நான் இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் எங்களுக்கு பேக் பண்ணியெல்லாம் தரேன்டா. அந்த ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் எங்களுக்கு வேண்டாம். 2 பேரும் நல்லா நக்கி நக்கி தின்னீங்களா? அந்த ஐஸ்கிரீமு 250 ரூபா, 2 சேர்த்து 500 ரூபா தந்துட்டு போங்க. ஜி எங்கள் அம்மா எங்கள்கிட்ட 50 ரூபாய் தான் தந்தாங்க. ஒரு 0 தானே குறைவு. அந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க ஆண்டி. 0 தான் குறைவா? 50 ரூபாய் வச்சுக்கவா? இருங்க, உங்க அம்மா அந்த மங்கம்மாவை நான் வந்து பார்க்குறேன். என்ன அப்பதான் நீங்க 2 செரி பெட்டு வருவீங்க. கண்ணாடி இடத்த காலி பண்ணி ஓடிருட்டி.